கன்னி ராசி அன்பர்களே, 24 முதல் மே 30 2026 வரை இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம், புதிய அனுபவங்கள் மற்றும் தொழில் வளர்ச்சியை தரக்கூடியதாக அமைகிறது. சூரியன் ரிஷப ராசியில் இருப்பதால் அதிர்ஷ்டம் மற்றும் நம்பிக்கை அதிகரிக்கும். நீண்ட நாள் முயற்சிகளில் சாதகமான மாற்றங்கள் ஏற்படலாம். உயர்கல்வி, வெளிநாடு மற்றும் பயணம் தொடர்பான விஷயங்களில் நல்ல தகவல்கள் கிடைக்கலாம். ஆன்மீக சிந்தனையும் அதிகரிக்கும். செவ்வாய் மேஷ ராசியில் இருப்பதால் பண விஷயங்களில் கவனம் அவசியம். எதிர்பாராத செலவுகள் அல்லது கடன் தொடர்பான சிந்தனைகள் உருவாகலாம். உடல் நலத்தில் அலட்சியம் காட்டாமல் இருப்பது நல்லது. முக்கிய ஆவணங்களில் கவனம் தேவைப்படும். புதன் வாரத்தின் ஆரம்பத்தில் ரிஷப ராசியில் இருப்பதால் கல்வி, பயணம் மற்றும் தொழில் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமாக அமையும். மே 26க்கு பிறகு புதன் மிதுன ராசிக்கு செல்லுவதால் வேலை மற்றும் தொழிலில் உங்கள் திறமையை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்பு கிடைக்கும். மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கலாம். குரு மிதுன ராசியில் இருப்பதால் தொழில் வளர்ச்சிக்கு முக்கியமான காலமாக அமைகிறது. பதவி உயர்வு, புதிய பொறுப்பு அல்லது தொழிலில் முன்னேற்ற வாய்ப்புகள் உருவாகலாம். மாணவர்களுக்கு போட்டித் தேர்வுகளில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். சமூகத்தில் மதிப்பும் உயரலாம். சுக்கிரன் மிதுன ராசியில் இருப்பதால் தொழில் மற்றும் பணியில் நல்ல பெயர் கிடைக்கும். பெண்கள் மூலம் ஆதரவு கிடைக்கலாம். கலை மற்றும் படைப்பாற்றல் தொடர்பான துறைகளில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் உருவாகும். சனி மீன ராசியில் இருப்பதால் உறவுகள் மற்றும் கூட்டாண்மை விஷயங்களில் பொறுமை அவசியம். திருமண முயற்சிகளில் மெதுவான முன்னேற்றம் இருக்கும். மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. ராகு கும்ப ராசியில் இருப்பதால் வேலைப்பளு அதிகரிக்கலாம். உடல் நலத்தில் சிறிய சோர்வு தோன்றலாம். உணவு மற்றும் தூக்கத்தில் ஒழுங்கை கடைப்பிடிப்பது அவசியம். கேது சிம்ம ராசியில் இருப்பதால் மனதில் சில நேரங்களில் தேவையற்ற பயம் அல்லது குழப்பம் தோன்றலாம். ரகசிய விஷயங்களை பகிராமல் இருப்பது நல்லது. ஆன்மீக வழிபாடு மன அமைதியை தரும். சந்திரன் இந்த வாரம் உங்கள் ராசியிலேயே ஆரம்பத்தில் பயணிப்பதால் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மே 25க்கு பிறகு பண விஷயங்களில் கவனம் அதிகரிக்கும். மே 27க்கு பிறகு பேச்சு மற்றும் உறவுகளில் பொறுமை தேவைப்படும். வார இறுதியில் பயணம் மற்றும் புதிய தகவல்கள் மகிழ்ச்சியை தரக்கூடும். இந்த வாரம் விநாயகர் வழிபாடு மற்றும் புதன்கிழமை துளசி மாலை சமர்ப்பிப்பது நல்ல முன்னேற்றத்தையும் மன அமைதியையும் தரும். உங்கள் கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ல பதிவு செய்யுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்கள் ஆதரவே எங்களுக்கு மிகப்பெரிய பலம்.